இந்த ஸ்பீச் ஆட்டிசம் இருக்கிறவங்களுக்கு இந்த தஞ்சாவூர் பக்கத்துல திருப்பாந்துறை அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்கு. திருப்பாந்துறை அப்படிங்கிற ஊர் இருக்கு. அதுல வந்து சிவானந்தீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்துல வந்து ஒரு விசேஷம் இருக்கு. அதுல என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கிற ஐதீகத்தை முதல்ல நான் சொல்லிடுறேன். அதுல வந்து சிவன் தான் மூலவர். சிவனுக்கு எதிர்த்தா மாதிரி முருகருடைய சந்நிதி இருக்கும். முருகர் வந்து தியானத்துல கண் மூடி உட்கார்ந்துருப்பாரு. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவனுக்கு வந்து பிரணவ மந்திரத்தினுடைய அந்த அர்த்தத்தை வந்து அவர் சொல்லி கொடுத்திருப்பாரு. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கர்வத்துல பிரம்மாவுக்கு அது தெரியலன்னு சொல்லி பிரம்மாவை தண்டிச்சிருவார். பிரம்மாவை தண்டிச்சதுனால சரஸ்வதி தேவி வந்து முருகருக்கு சாபம் கொடுத்துருவாங்க. உனக்கு இவ்வளவு கௌரவமா, நீ வந்து பேச்சு திறமை இல்லாதவனா போ, உன்னால பேச முடியாம போகணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் சிவனை நோக்கி தவம் பண்றாரு. எனக்கு இந்த பேச்சு திறமை திரும்ப வரணும் அப்படின்னு பல வருஷமா தவம் பண்ணி சிவன் வரம் கொடுத்து அந்த பேச்சு திறமை அவருக்கு திரும்ப வந்திருக்கு. ஸோ அதனால அந்த கோவிலுக்கு போறவங்களுக்கு இந்த ஸ்பீச் ஆட்டிசம் இருக்கு இல்லையா, அந்த பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு அந்த கோவிலுக்கு போய் சிவனுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமா நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. நிறைய பேருக்கு நான் இதை சொல்லியிருக்கேன், நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. எம்பெருமான் முருகனுக்கே பேச்சு வந்த இடம், முருகனுக்கே பேச்சு வந்த இடம் அப்படின்னும் பொழுது அந்த இடத்துக்கு போனா கண்டிப்பா வந்து பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் சொன்ன முருகனுக்கே பேச்சு வந்த இடம்.